ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு பாருங்க, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்க. நல்ல கெட்டியாக குழம்பு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு சூப்பரான இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த காரக்குழம்பு பண்ணும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 250 கிராம் வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெண்டைக்காயை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வெண்டைக்காய் உப்பு சேர்த்து வதங்கும்போது நல்லா உப்பு பிடிச்சி நல்லா வதங்கி வரும். நல்லா வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெளில எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் மாற்றி கொடுத்துட்டு அதே சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் கடுகும் சேர்த்துட்டு கடுகு போறின்னு வெந்தயம் கலர் மாறக்கூடாது. அது கூடவே 2 தண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 20 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பிடிச்சி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. பூண்டு கூடவே 20 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்ன வெங்காயமும் பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, சின்ன வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கின உடனே பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணுறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்து கொடுத்துட்டு இந்த வெங்காயமும் நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி வர்றதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குங்க. பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க 2 டேபிள் ஸ்பூன் கார மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கொடுத்தாவே கரெக்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். காரத்துக்காக இல்லை, கலருக்காக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்து வெங்காயம் இதெல்லாம் நல்லா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த மிளகாத்தூளெல்லாம் நல்லா பச்சை வடை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. பெரிய சைஸ் தக்காளியை, பழுத்த தக்காளியை 2 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு கொடுத்துட்டு குழம்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வெண்டைக்காய் வதக்கும் போது வெண்டைக்காய் உப்பு சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வெந்தாவே போதும். 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்த்திங்கன்னா, முன்னாடியே புளி சேர்க்கறதுக்கு பதிலாக தண்ணி சேர்த்திங்கன்னா நம்ம சேர்த்த வெங்காயமெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த வெண்டைக்காயை உள்ளே சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காயை சேர்த்து கொடுத்துட்டு 1/2 நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது உள்ளே சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. புளி தண்ணியை வெண்டைக்காய் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு மூடி வெண்டைக்காய் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வெண்டைக்காய் சேர்த்து குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு 1 ஸ்பூன் தேங்காய் பால், நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்துருக்கேன். அதுள்ள சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா குழம்போட வித்தியாசமே மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். இது எடுத்தது கரெக்டாக 5 டேபிள் ஸ்பூன் வரும். இதை சேர்த்து கொடுத்தீங்கன்னா இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ உங்கள்கிட்ட மல்லித்தழை இருந்தால் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. 2 செகண்ட் மட்டும் கொதிச்சா மட்டும் போதும். 2 செகண்ட் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 செகண்ட் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு கொதிச்சாவே போதும். அதிக நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ மூடி போட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொத்தமல்லி தழை இருந்தால் தூவி இறக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் காரக்குழம்பு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கவே டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வெண்டைக்காய் குழம்பு வச்சிங்கன்னா இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களா, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.